வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மஹிந்தர் மஹாலின் மறையாத ரகசியம். ராஜஸ்தான் பாலைவன சூரியனின் கீழ் பாறை போல் வீற்றிருந்தது மஹிந்தர் மஹால். 100 ஆண்டுகளாக அது அதன் சிறப்பையும் சாபங்களையும் தாங்கிக் கொண்டு இருந்தது. இன்று அந்த அரண்மனைக்கு புதிய ஜோடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ள போவது வெறும் நினைவுகள் அல்ல, வரலாற்றில் புதைந்த உண்மையை என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த மாலை நேரத்தில் திருமணமான அந்த ஜோடியை வரவேற்பதற்காக ஏற்றியிருந்த தீபங்கள், போட்டிருந்த பூக்கோளங்கள், அதில் தூவப்பட்டிருந்த வண்ணங்கள், நீர் குளத்தில் மிதக்கும் தாமரைகள் என அனைத்தையும் கடந்து ருத்ரவீர் அவனது புதுமண மனைவியான ஜானகியை முதல் முறையாய் அவன் அரண்மனைக்கு அழைத்து வந்திருந்தான். ஜானகி, இந்த மாளிகை இது நாள் வர ஒரு கட்டடமா மட்டும்தான் இருந்தது. நீ வந்துதான் இதுக்கு உயிர் கொடுத்திருக்க. உன் கொலுசு சத்தம் இதற்கு இதய துடிப்பு போல. பாழடைந்த இந்த பழைய சுவர்களுக்கு உன் சிரிப்பு தேவை. ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு குரல் உண்டு. ஜானகி குழப்பத்துடன் விழிக்கிறாள். குரல்களா? சுவர் பேசுமா? என்னங்க சொல்றீங்க? குஷாலா தேவி, இந்த மாளிகைக்கு ஒரு சாபம் இருக்குமா? அதத்தான் அவன் சொல்றான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாராபாய் என்ற வீர பெண்மணி இந்த அரண்மனையில் வாழ்ந்தாள். அவள்தான் மன்னரின் மனைவி, இந்த அரண்மனைக்கே அரசி. ஆனால் சூழ்ச்சியால் மன்னரை ஒரு பெண் அவள் வசம் ஆக்கியதும் அதை அறிந்த தாரா அவள் உயிரை விடுத்தாள். இறப்பதற்கு முன் சாபம் தந்துவிட்டுதான் கடைசி மூச்சை எடுத்தாள். இங்கு உண்மையான காதல் ஒழிந்தால்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். அதுவரை இந்த சாபம் தொடரும் என்பதுதான் அந்த சாபம். அந்த வார்த்தைகள் ஜானகியின் இதயத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படுத்தியது. ருத்ரவீர் கண்களில் மட்டும் ஒரு தீ பற்றி இருந்தது. என்ன சாபமாக இருந்தாலும் சரி, நம்ம காதலால இந்த அரண்மனையில் வாழ்ந்து அந்த 100 ஆண்டு பழைய சாபத்தை நம்ம முறியடிக்கணும். இந்த மாளிகைய நம்ம புதுப்பிக்கணும். இது இனிமே பாழடைந்த இடமில்ல, என் ராணி நீ வாழும் அரண்மனை ஆகும். சாபத்தின் நிழல் தொடர்கிறது. அன்று இருவருக்கும் முதல் இரவு. மாளிகை முழுவதும் செய்திருந்த அலங்காரங்களை தோற்கடிக்கும் வண்ணம் ருத்ரவீரின் அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேவலோகம் போல் காட்சியளித்தது அவனின் அறை. எங்கு பார்த்தாலும் நறுமணம், வண்ண வண்ண பூக்கள், தீபங்கள் என்று ஒரு அமைதியான சூழ்நிலையை அது தந்திருந்தாலும் அவளை தவிர வேறு யாரோ அங்கு இருப்பதை ஜானகி உணர்ந்தாள். உண்மைதான், அங்கு சாபம் தந்திருந்த நிழல் நடமாடி கொண்டு இருந்தது. அறைக்கதவை திறந்து கொண்டு ருத்ரவீர் ஜானகி அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே வந்தான். தங்கள் காதலோடு மட்டுமல்ல, ஒரு சபதம் எடுத்து அதில் வெற்றி அடைய போராடும் மனநிலையோடுதான் வந்திருந்தான். திருமண நாளின் காலை மாளிகை முழுவதும் பாட்டு, ஆங்காங்கே கொலுசு சத்தம், மலர்களின் வாசம், வந்திருந்தவர்களின் சிரிப்பொலிகள், வண்ண வண்ண பட்டு ஆடை. ஆனால் ஜானகி மட்டும் பதற்றத்தில் இருந்தாள்.
ஜானகி மணப்பெண்ணுக்கே உண்டான பதற்றம் மட்டும் கொண்டிருக்காமல் ஒரு பயத்தோடு அவனிடம் பேசினாள். ருத்ரா, நேத்து 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 நைட்ல அந்த கண்ணாடி, அந்த ரூம்ல இருந்த கண்ணாடியில யாரோ நடந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உன்னை பார்த்தேன். யார்கிட்ட சொன்னாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மழுப்பதான் பார்க்கறாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அதை பார்த்தேன். ருத்ரவீர் அவளை அமைதியடைய செய்யும் எண்ணத்தில், நான் தான் சொன்னேனே ஜானகி, இந்த அரண்மனையில ஒரு சாபம் இருக்கு, ஒரு அமைதி இல்லாத ஒரு ஆத்மா இருக்கு. அததான் நீ பார்த்திருப்ப, அததான் நீ உணர்ந்திருப்ப. பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இத்தனை வருஷமா இருந்த நாங்களே அது மாதிரி எந்த உருவத்தையுமே பார்த்ததில்ல. ஜஸ்ட் நீ கேட்டிருக்கத வச்சு அதே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால உனக்கு அது ஒரு உருவமா தெரிஞ்சிருக்கும். கண்டதை நினைச்சு மனச குழப்பிக்காத, பயப்படாத. நேத்து வரைக்கும் நீ உன் அம்மா அப்பாக்கு மகளாக இருந்த. ஆனால் இன்று முதல் இந்த ஜமீன்தார் ருத்ரவீரின் மனைவியாக இருக்க. அத நினைவுல வச்சுக்கோ. இந்த மாளிகையின் வரலாறையே உன்னால் தான் மாற்ற முடியும். அதன் சாபத்தையும் உன்னாலதான் முறியடிக்க முடியும். அந்த அமைதி இல்லாத ஆத்மாக்கும் உன்னாலதான் முக்தி கிடைக்க போகுது. நேற்றிரவு அவளுக்கு நடந்திருந்தது இதுதான். காற்று சுழன்று சுழன்று அவள் முகத்தில் ஜில்லென பயத்தோடு அமர்ந்திருக்கும் ஜானகியின் உடலை மேலும் நடுங்க செய்தது. அச்சத்தில் அவள் நின்றிருந்தாள். அவள் அருகே உறங்கிக் கொண்டிருக்கும் அவளின் கணவனை பார்த்தாள். எழுந்து சென்று அந்த உருவத்தை பார்த்த கண்ணாடியில் அவள் பேச ஆரம்பித்தாள். தாராபாய், உங்க கனவு நிறைவேறியாச்சு. உங்க சாபத்துக்கு இனி இடம் இல்லை. நாங்க ஒருவருக்கொருவர் உண்மையா காதலிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, எந்த நிலையிலையும் ஒருவரை ஒருவர் பிரிய மாட்டோம், விட்டு கொடுக்கவும் மாட்டோம். நீங்க இப்போ நிம்மதியா இருக்கலாம். இங்கிருந்து போயிருங்க. எனக்கு பயமா இருக்கு. இங்க இருக்க எல்லாரும் குடும்பத்தோட நீங்க இருந்தும் இப்படி இறந்தும் நிம்மதி இல்லாத ஒரு ஆத்மாவோட வாழ பழகிட்டாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. நீங்க என்னைய பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா நான் ஏற்றுக்கிட்ட இந்த வாழ்க்கைய நிம்மதியா நான் எப்படி இந்த அரண்மனையில் நடத்துவேன்? அதனால உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், இங்கிருந்து போயிருங்க. போதும். 100 ஆண்டுகளுக்காக நீங்களும் நிம்மதி இல்லாம, இங்க வாழும் என் குடும்பத்தினர்களுக்கும் நிம்மதி இல்லாம இருக்கதெல்லாம் போதும். இனியோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். இங்கிருந்து நீங்க போய்தான் ஆகணும். அந்த நொடி அந்த அறையில் இருந்த கண்ணாடி ஒளிர்ந்தது. மீண்டும் அவள் கண்ணில் அந்த நிழல் தோன்றியது. சிரிப்புடன், நீ சொன்னது சரிதான், நான் போறேன். ஆனா ஒன்ன மட்டும் நினைப்பு வச்சுக்கோ, யாரு என் சந்ததிகளை ஏமாற்றினாலும் மீண்டும் நானும் என் சாபமும் இந்த அரண்மனையை சூழும். இது சத்தியம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு மர்ம சிரிப்புடன் அந்த நிழல் மறைந்தது. மாளிகை முழுவதும் அப்பொழுதுதான் இருந்த காற்றில் கலந்திருந்த ஒரு கணம் நீங்கியது போல உணர்ந்தாள். அந்த மயான அமைதி நீங்கி மனதை அமைதி அடைய செய்யும்
பசுமையான காற்று வீசியது. உறங்கிக் கொண்டிருந்த ருத்ரவீர் அந்த ஒளியில் எழுந்து அமர்ந்தான். ஜானகி, இங்க என்ன நடந்துச்சு என்று கேட்க அவள் நடந்தவற்றை சொன்னாள். நாம அந்த சாபத்தை உடைச்சிட்டோமா? நம்மளால 100 வருஷ சாபம் முறியடிக்கப்பட்டதா? நான் சொன்னேன்ல, நம்ம காதலுக்கு சக்தி ஜாஸ்தி. நம்ம உண்மையா காதலிச்சோம். உன் அம்மா அப்பாவை சம்மதம் தெரிவிக்கிற வரைக்கும் நீ காத்திருந்து இனி உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. இனிமே இந்த மாளிகை உன் வரவால் உயிருள்ள ஒரு வீடாக மாறப்போகுது நம்ம குடும்பத்துக்கு. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஜானு. இனி இது தாரா மகால் இல்லை, என்னோட ஜானு என் மனதில் சிம்மாசனம் விட்டு ஆழப்போகும் ராணியாய் வலம் வரப்போகும் மாளிகை ஆகும். வரலாறு சொல்லும் சாபங்கள், ஊரே பயந்து நடுங்கும் சாபங்களை கூட காதல் முறியடித்து வென்றெடுத்தது. அந்த மஹிந்தர் மஹால் இன்று காதல் கதை பேசும் இல்லமாகி விட்டது. பேய் பங்களா என பெயரெடுத்தது இன்று அந்த சாபம் முறிந்ததால் புத்துணர்ச்சியுடன் புதிதாய் பிறந்தது போல் தோற்றம் அளித்தது. அதில் ருத்ரவீரும் ஜானகியும் இனிதே தங்கள் வாழ்வை வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி. வாழ்வை வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 இல்லை. நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 சந்தேகம் இல்லை. நன்றி 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 வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வை வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி இல்லை. நன்றி 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 சந்தேகம் இல்லை. நன்றி இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி இல்லை. நன்றி 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 சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி இனிதே தங்கள் வாழ்வை வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி நன்றி சந்தேகம் இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 இல்லை. நன்றி இல்லை. நன்றி என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி 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 இல்லை. நன்றி
இல்லை. நன்றி. வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி. 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 இல்லை. நன்றி. 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 இல்லை. நன்றி. சந்தேகம் இல்லை. நன்றி. என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி. தங்கள் வாழ்வை வாழ்வார்கள் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி. இல்லை. நன்றி.